அஸ்ஸலாமு சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 3 வெங்காயம், 3 தக்காளி, 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சீவி இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, தாளிக்க தேவையான அளவு எண்ணெய். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு தேங்காய் பால் ஊற்றினா நல்லாயிருக்கும். அதனால் சட்டி காஞ்சிருச்சு. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிது. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். நான் லெக் பீஸாக வாங்கியிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிடுவேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் போட்டுக்கலாம். எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை இப்பயே ஊற்றிக்கலாம். மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். போட்டு மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். 4 டீஸ்பூன் போடுறேன். இப்போ கிண்டாமல் மூடி வச்சுக்கணும். இல்லாட்டி கொத்தமல்லி வாசம் கப்புன்னு அடிக்கும். கிண்டாமல் அப்படியே மூடி வச்சுக்க வேண்டியது தான். கறி வேகிற மணிக்கும் உருளைக்கிழங்கு வேகிற மணிக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். சிக்கனு உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. வெந்த பிற்பாடு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே தேங்காய் பால் ஆஃப் பண்ணி இந்த கொதிலாம் அமுங்கணும். அமுங்கின பிறகு இந்த கொதி இப்போ அமுங்கிருச்சு, நல்லா அமுங்கிருச்சு. இப்போ தேங்காய் பாலை மேலே லைட்டாக ஊற்றிக்கி தேங்காய் பாலை ஊற்றி கொதிக்க விட்டால் குழம்புல அரைஞ்சா மாதிரியே போயிடும். அதனால் குழம்பு இதுன்னு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றணும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. இதே மாதிரியே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.